அது உருண்டுக்கிட்டு வரும். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துக்கிறது சிவராஜரி. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு கோஸ்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கோஸ்டோட நேம் வந்து ஹந்துகுழி. ஓகே, இந்த ஹந்துகுழி அப்படியே 100% பார்க்கறதுக்கு கொஞ்சம், அதாவது குல மாதிரி இருக்கும். ஓகே, நான் போனோன்னு சொல்லுவீங்களா, அதே மாதிரி தான் இந்த ஹந்துகுழியும் இருக்கும். ஓகே, ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது, ஒரே இதுதான் செய்வாங்க, ஒரே சமாய் இருக்கும். அப்படியே இதுக்கு வேறு பேர், அதுக்கு வேறு பேர். ஏன்னா இந்த ஹந்துகுழி பூச்சம் வந்து குல, அதாவது குல வந்து குதிச்சு வரும். ஆனால் ஹந்துகுழி வந்து உருண்டுக்கிட்டு வரும். அது வந்து மனுஷன் இல்லை, அது வந்து கோஸ்து, பேய். அது எந்த அளவுக்கு ஸ்பீட் வரும், அது ஒரு காரோட ஸ்பீடுக்கு இப்படி கொண்டு வரும். அந்த அளவுக்கு அந்த ஹந்துகுழிக்கு பவர். அந்த அளவுக்கு இப்போ நைட் டைமில் பக்கத்தில் காடி போயிட்டுருக்கு, பக்கத்தில் ஒரு வெள்ளையை உருண்டு வரனா இருக்கலாம். நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மலாய் டு தமிழில் கூலிங்னா உருண்டு போகிறது, உருண்டு வர்றது, என்னடா ரோலிங் அப்படி உருண்டு வர்றதுன்னு கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் வரும். ஓகே, அதுவும் ஒரே ஸ்டோரி தான், அதுவும் இதுவும் ஒன்று தான். என்னென்னா இது ஒன்று வரும், அவ்வளோதான். அது எல்லாமே ஒரே இதுதான், ஒரே சரண் தான் வரும், எல்லாமே ஒன்று தான் வரும், ஒரே இதில் தான் ஆவாங்க. ஸோ வந்து நான் வந்து என்னோட கற்பனையில் ஒரு ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் வந்து 20 வயசு, அவன் டீனேஜ் வயசு. அப்போ நம்ம ஒரு பேர் வைக்கணும்ல. ஓகே, நான் அவன் பேர் வந்து ராமுன்னு வைக்கிறேன். ஓகே, இந்த ராமு வந்து எப்பவுமே இல்லை, சம்டைம்ஸ் வந்து அதாவது கேகே மார்ட்க்கு போவான். அந்த கேகே மார்ட் வந்து மலேசியாவில் வந்து 24 hours வந்து திறந்துருக்கும். ஸோ வந்து இவன் வந்து வீட்லேருந்து கேகே மார்ட்க்கு போகிறதுக்கு 1 kilometer டைம் எடுக்கும். ஸோ அந்த 1 kilometer டைம், 1 kilometer இது தூரம் இருக்கும். ஆனால் வீட்டிலேருந்து கேகே மார்ட்க்கு போகிறதுக்கு நடுவில் ஒரு க்ரீப்பியான சுடுகாடு இருக்கு. அந்த க்ரீப்பி ரொம்ப பழசு, அந்த புது பாடியில் பழைய பாடிஸ் தான் அங்கே இருக்கு. ஓகேவா, அது ரொம்ப ஓல்டு அங்கே. அப்படின்னா அதெல்லாம் அங்கே நிறையாவே இருக்கும். அதனால் வந்து நிறைய பேர் அதை பயந்துக்கிட்டு இன்னொரு பாதை வழியாக கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அந்த பாதை வழியாக போவாங்க. இவன் வந்து சரியான ஸோ வந்து என்ன மாதிரி அவன் வந்து அந்த சுடுகாடு பாதையில் தான் அவன் கேகே மார்ட்க்கு போவான். ஸோ அதே மாதிரி தான் ஒரு நாள் வந்து அவன் கேகே மார்ட் போகும்போது அவன் மோட்டரில் வந்து எண்ணெய் இல்லை, அது இதோ இங்கே தானே அவன் சோம்பேறி எண்ணெய் ஊற்றிட்டு போயிட்டு வர்ற வழியில் ஜாமான் வாங்கிட்டு அந்த சாப்பாடெலாம் வாங்கிட்டு வர்ற வழியில் கரெக்டாக சுடுகாடு கிட்ட மோட்டர் நிற்கிது. என்னடா இது கடவுளே அப்படின்ட்டு மோட்டர் சாவி எடுத்து, நல்ல வேலை அந்த ஒரு நல்ல விஷயத்தை பண்ணால், மோட்டர் சாவி எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு மோட்டர் எடுத்து சுடுகாடுங்கன்னா அது கொஞ்சம் பக்கத்தில் இங்கே வச்சுருக்கான். ஆனால் சுடுகாட்டுக்கு வேலி இருக்கும்ல, அந்த வெளியில் இந்த பக்கம் வச்சுருக்கான். ஓகேயா, ஸோ வந்து லிஃப்ட் கேட்குறான். யாருமே அவங்க நிற்பார்ல. ஏன்னா நைட் டைமில் வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன், நைட் டைமில் வந்து இந்த மாதிரி காடியில் போகிறது வந்து யாராச்சும் நீங்கள் லிஃப்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் நிப்பாட்டிங்களா? ஏன்னா 2 காரணம் இருக்குது. முதல் காரணம் வந்து ஒன்று வந்து நம்மளை வந்து ஏமாத்துற ஆள் கூட இருக்கலாம். இந்த மாதிரி சாலி திருடுறது, செயின் திருடுறது, அந்த மாதிரி ஃபோன் திருடுறது, அந்த மாதிரி கிட்ட போய் அவங்க படுத்துருப்பாங்க, கிட்ட போய் பார்த்தாக்கா அந்த மாதிரி திருடிட்டு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது கூட இருக்குது. இன்னொன்று வந்து அதுவாக கூட நம்மளை வந்து இது பண்ணலாம். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து அது லிஃப்ட் கிட்டாக நிப்பாட்ட பண்ணாங்க. ஸோ யாரும் நிப்பாட்டலையா, அதுவும் இல்லாமல் அது சுடுகாடு வேறு, யாராச்சும் நிப்பாட்டுவாங்களா? ஸோ யாரும் நிப்பாட்டினால சரி. அப்போ வந்து அவன் பார்க்க போய் ஸ்ட்ரீட் லைட் கிட்ட ஒரு ஆள் வந்து பெருசாக அதோட ஸ்ட்ரீட் லைட்டோட பாதி அளவுக்கு இப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள் உயரமாக இருக்காங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உயரமாக, சரி ஆள் தான் இருக்காங்க போல இருக்கா அப்படின்ட்டு, ஹலோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, என்னோடய மோட்டரில் என்ன முடிச்சு அப்படின்னோடனே இப்படி சாஞ்சிக்கிட்டு இருந்துச்சுனால அது இப்படி நேராகிட்டு குதிச்சுட்டு இருக்கும். ஐயோ
ஐயோ பூச்சிடா இதுவா கடவுளே அப்படின்னு. நான் வந்து இவன் சின்ன வயசுல வந்து 5 இயர்ஸ் ஓல்டு வந்து அவனுக்கு வந்து இதே மாதிரி இதை பார்த்து காய்ச்சல் வந்து வீட்டில் வந்து இருந்திருக்கான். அவன் ஸ்கூலுக்கு போகல, அதனால தான் வந்து இதை ஐயோ பூச்சிடா அப்படின்ட்டு இது குதிச்சுனால குதிச்சிட்ட பிறகு இவனை பார்த்த பிறகு அது அப்படியே உளுந்துருச்சு. இப்படி அது பெத்திலே பின்னா உழுவுறல அதே மாதிரி அது தரையில் உளுந்து வேகமாக இப்படி உருண்டு வருது. போச்சிடா இது என்ன இதுனே தெரியடா ஜெனிஸ்னே அப்படின்ட்டு நான் அவன் நினச்சிருக்கான் அது வந்து குள்ளக்குள்ளன்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அது குள்ளக்குள்ள கிடையாது. போச்சிடா அது உருண்டு வேகமாக அவன்கிட்ட வருது. அவன் வீடு நேராக இருக்காது, வர வழியில் தான் நேராக போகணும். அது வர வழியில் அவன் நேராக போகணும். எப்படி போகிறது விரும்புன்னு அவன் வேகமாக ஓடிட்டான். நான் அப்புறம் வந்து பின்னாடி திரும்ப பார்க்கணுமா அது இல்லை. அவன் வந்து விரும்புன்னு வீட்டுக்கு ஓடிட்டான். வீட்டுக்கு ஓடிட்டு விரும்புன்னு அம்மா கிட்ட போயிட்டு அம்மா அம்மா நான் அதை பார்த்தம்மா அது அவன் சொல்கிறான் அது குல மாதிரி இருந்துச்சுமா, ஆனால் வந்து அது குதிச்சு வரலமா ஊருண்டு வருதுமா அப்படின்னு சொல்கிறான். நம்ம அம்மா அப்பாலாம் இருந்தா என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி நான் பார்த்தேன், சரி போய் கை காலை கழுவிட்டு போய் படி, இல்லை சாமி கும்பிட்டு போய் படி. சத்தியமா அவங்க அம்மா அறிவு கெட்டவனே, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா? என்னதுக்கு அதை நீ கட்டி பிடிச்சிருந்தா நம்ம கோடீஸ்வரங்களா ஆயிருக்கலாம்டா. அவங்க அம்மா அப்படி சொல்கிறாங்க. அவங்க முன்ன ஸ்டார்டிங் வச்சு அவங்க அம்மா விளையாடுறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம். பார்த்தாக்கா அவங்க விளையாடல, ஒரு சீரியஸாக சொல்கிறாங்க. நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க, அதோட அந்த வெற்ற பாட்டு ஒரு பாட்டும் உமாசா மாறும், அதாவது கோல்டாக மாறும். இப்போ நீங்கள் அதோட கையை வெட்டிங்கன்னா அது கோல்டாக மாறும், தலை வெட்டிங்கன்னா அது ஒரு கோல்டாக மாறும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கோல்டாக மாறுறதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ண பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரியல. ஸோ வந்து ஒன்று நான் சொன்னேன்னா கட்டி பிடிச்சா நம்ம கட்டி பிடிக்கணும். அதை பார்த்து அதை கட்டி பிடிச்சி நம்மளோட வேண்டுதலை கேட்கணும். நான் பணக்காரனாகணும், எனக்கு எல்லா பொருளும் கிடைக்கணும், என் வீடு ஃபுல்லாக கோல்டாக இருக்கணும் அப்படி கேட்டிங்கன்னா அது நிறைவேற்றி தரும். ஸோ அவங்க அம்மா வந்து அப்படி சொல்லிட்டு பிறகு அவன் வந்து அந்த பாதையை பக்கமே பாய்க்கிறது இல்லை. ஒன்று பாதை சொன்னல அந்த பாதை வழியாக தான் அப்புறம் போனோம். சரி நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி நீங்கள் உங்கள் வேண்டுதலை கேட்பீங்களா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். நான் கமெண்ட் பாக்ஸ் திறந்து விட்றேன், நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லணும். அதுதான் அந்த ghost story. See you another video, maybe another ghost story. Bye from Shivraj Journey. Bye.